மீட்பராம் இயேசுவின் பாதப் பதிவுகளின் 7ஆம் நிலை. 2ஆம் முறையாக இயேசு கீழே விழுகிறார். இனிய இயேசுவே, உம்மை ஆராதித்து வணங்கி உமக்கு நன்றி நிறைந்த அஞ்சலி செலுத்துகிறோம். அது ஏனென்றால் பாரமான சிலுவையை சுமந்து படைப்பனைத்தையும் மீட்டு ரட்சித்தீர். சேர வேண்டிய இடம் இன்னும் வந்து சேரவில்லை. அதற்குள் 1000 அடிகள் உடலை கிழிக்கின்றன. உடைக்கப்பட்டாலும் அவர் உள்ளம் தளர்ந்து போகவில்லை. சிதைக்கப்பட்டாலும் அவர் கொண்ட லட்சியம் சிதைந்து போகவில்லை. அவர் பட்ட வேதனையையும் துயரத்தையும் பார்த்து பூமியே தன் புவி ஈர்ப்பு விசையால் இழுத்து அரவணைத்துக் கொள்கிறது. விதை மண்ணில் வீழ்வது போல் வீழ்ந்தாலும் விழுந்த விதை முளைவிட்டு எழுவது போல் மீண்டும் எழுகிறார். கல்வாரி நோக்கி தன் பயணத்தை தொடர்கிறார். லட்சிய பாதையில் அடியெடுத்து வைக்கையில் கால் இடறி கீழ் விழுந்தேன் 2ஆம் முறையாய். இங்கு வாழ்பவர்களில் எத்தனை பேர் பிரச்சனைகளை தவிர்ப்பதாக எண்ணிக்கொண்டு வாழ்க்கையை வாழாமலேயே மடிந்து போகிறார்கள். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும். பள்ளம் மேடுகள் நிறைந்ததுதானே பாதை. பாதையில் வருகின்ற தடைகளை எல்லாம் பட்டியலிட்டு கணக்கெடுத்துக் கொண்டிருந்தால் பயணத்தை துவங்குவது எப்போது? பாதங்கள் நடக்க துணிந்து விட்டால் பாதைகள் மறுப்பதில்லை. பாதைகளில் கோடி தடை வரினும் பாதங்களும் அயர்வதில்லை. துவளாது துணிவோடு பயணித்த இறைவா, எங்கள் பாதைகளில் கோடி தடை வந்தபோதும் உம் துணை கொண்டு எதிர்கொள்ளும் துணிந்த உள்ளம் தந்தருளும். எங்கள் பேரில் தயவாயிரும் ஆண்டவரே, எங்கள் பேரில் தயவாயிரும். இறந்த விசுவாசிகள் இறைவனுடைய இரக்கத்தினால் நித்திய சமாதானத்தில் இளைப்பாறுவார்களாக.